ஸ்பெசிஃபிக்கா ஏஐ ஃபோக்கஸ் கம்பெனிஸ்னு அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் எதுவுமே லிஸ்ட் ஆகலன்னு சொல்லலாம். ஓகே. பட் இன்ஃபோசிஸா இருக்கட்டும், இல்ல டாப் கம்பெனிஸ் ஐபிஎம்ல இருக்கட்டும், ம். ஆ நம்ம லிஸ்டட் ஐடி கம்பெனிஸ் டிசிஎஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஆ ஏஐ ரிலேட்டடா சாஃப்ட்வேர் அண்ட் ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஐ இந்த மாரி புது டெக்னாலஜிஸ் எல்லாமே அவங்க எம்ப்ளாயீஸ ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் புது ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ஒரு பேங்கிங் யூரோப்பியன் பேங்க் எடுத்தாலும் ஏஐ பேஸ் பண்ணி எப்படி அவங்களால சொல்யூஷன்ஸ் குடுக்க முடியுதுன்றத தான் ஃபோக்கஸ்டா பண்றாங்க. ஸோ எல்லாருமே தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஏஐ ரிலேட்டட். ஏன்னா அதுதான் லேட்டஸ்ட். அது இல்லாம இந்தியன் ஐடி கம்பெனிஸும் சர்வைவ் ஆக முடியாது. ஸோ மொபைல் ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா, ரூட் மொபைல் ரொம்ப ரேரா லிஸ்டட் கம்பெனி. நசாரா டெக்னாலஜிஸ் கேமிங்ல இருந்துச்சு. ஸோ கேமிங்னு வரும்போது புதுசு எல்லாமே சொன்னாங்க. லிஸ்ட் ஆகும்போது நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காருன்னுலாம் பேசினாங்க. பட் லிஸ்ட் ஆயி அதுக்கப்புறம் ஒரு இவ்வளோ வருஷம் 1 ஆர் 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா இடத்துலயும் ப்ராஃபிட்ஸ் வந்து ரொம்ப பெருசா காமிக்க முடியல.